ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானத்துக்குள்ள சமையல் வேலை தொடங்கியாச்சு. ஃபஸ்ட்டு அரிசி அடுப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் காலையிலே வாங்கி கொண்டு வச்சுருந்தாங்கல்ல, அதை நீட்டாக கழுகி எடுத்துடணும். எனக்கு அந்த சிக்கனில் இருக்க கொழுப்பெல்லாம் பிடிக்கவே செய்யாது. அதனால் ஃபுல்லாகவே அதெல்லாம் எடுத்துட்டு நீட்டாக கழுகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் சிங் இருக்குல்ல, அது வந்து நம்ம மீனோ சிக்கன் ஏதாச்சும் கழுகுனா அந்த ஒரு ஸ்மெல் அடிக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு ப்ரூ போட்டு விம்ஜலில் விட்டு இப்படி தேய்ச்சி கழுகுனா அந்த ஸ்மெல்லும் இருக்காது. அந்த கிச்சன் சிங்கும் பார்க்க சூப்பராக பளபளன்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் குழம்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பரட்டி வச்சுட்டு அது வந்து கரெக்டாக அந்த மசாலா பிடிச்சி வர்றப்போ தான் பொரிக்கும் போதெல்லாம் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக அதை மாட்டி வச்சுட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி வைக்கிறதுக்கு சிக்கன் கறி வந்து இன்றைக்கி வறுத்து அரைச்சி தான் வைப்பேன். எப்போவுமே மேக்ஸிமம் சிக்கன் கறி இந்த தேங்காய் உள்ளி எல்லாம் நிறைய போட்டு வைக்கிறதும் சின்ன உள்ளி தான் நம்ம நிறைய போட்டு வைக்கணும் சிக்கன் கறிக்கு. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள். அப்படி ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சோறு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் மோர் கறி, சிக்கன் பொரிச்சது, பப்படம், இவ்வளோதான். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.